ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய கேள்விகளில் வந்து காமனாக இருக்கக்கூடியது நிறைய கேள்விகள் வந்து எனக்கு ஆன்சர் தெரிஞ்சது ப்ளஸ் வந்து நிறைய பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது. அந்த மாதிரி கேள்வியை நான் இதில் எடுத்திருக்கேன். இதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, சார் எஸ்எஸ்சிஜிடி சிஎஸ்எஃப் டிபார்ட்மெண்ட்டில் போனால் பிஎட் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி, பிஎட்னா அந்த தாடி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம பதில் சொல்லணுன்னா, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லலாம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இப்போ எங்கள் இதில் சிஆர்பிஎஃப்ல பார்த்தீங்கன்னா கோப்ராலாம் இருக்குது. கோப்ரா கமாண்டோ அந்த இதெல்லாம் போகும்பொழுது அங்கே ஒரு டர்னர் இருக்குது, 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி. ஸோ அங்கெல்லாம் போகும்போது நம்ம ஃப்ரீ ஸ்டைலு ஜாலியாக வச்சுக்கலாம். மற்ற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரிலாம் இது வைக்கணும்னா பர்மிஷன் வந்து வாங்கிக்கணும். நம்ம வந்து சபரிமலைக்கு வந்து தாடியை விடுறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைமில் வந்து இதுதான் ரீசன் சொல்லி பர்மிஷன் வாங்கணும். பட் இந்த மாதிரி நிறையா நான் கமெண்டில் பார்த்துருந்தேன். அதாவது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ரிகார்டிங் தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஒர்க் ப்ரெஷர்னால அது நான் போடாமல் விட்டுட்டேன். பட் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லாஸ்ட் இயர்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைம் வந்து ஆயிருக்கு. ஒரே ஒரு 1000க்குள்ளே அந்த மாதிரி வந்து ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இப்போ ஒரு 25,000 இருக்கிறது 40,000 50,000 ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆன மாதிரி எனக்கு வந்து தெரில, நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது. ஸோ அந்த வேலை பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து நல்ல விதமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படியே ஆனாலும் இந்த அளவுக்கு வந்து பெருசாக ஆகுமா அப்படிங்கிறது 2வது கேள்விக்குறி. அப்படியே ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ இதில் வந்து பெரிய இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்தவரை என்னுடைய சைட்லேருந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான். ஆனாலும் அதனால் உங்களுக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி கொடுக்குற விஷயமா இருக்காது. இப்போ என்ன இருக்கோ அதே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கிறதே வந்து தி பெஸ்ட் அப்படி தான் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இல்லாத வேகன்சி தான் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு பசங்களுக்கு பொறுத்தளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்குறதா, இனிமேல் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி என்னுடைய சைட்லேருந்து. ஸோ இங்கே இவர் கேட்டிருக்க கேள்வி வந்து, ஆனால் அசாம் ரைஃபிள் ஜாயின் பண்ணலாமா இல்லை வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கார்டு ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின். இதுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்ச முடியாது. ஏன்னா அசாம் ரைஃபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்டேட்டை விட்டுட்டு வெளியில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம லோக்கலில் வந்து இப்போ வந்து ஐடிபிபி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தமிழ்நாடு இந்த லெவலில் சவுத்தில் கூட ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி இடத்துலாம் கூட. பட் அசாம் ரைஃபில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்டருக்கு தான் வந்து அந்த பக்கம் தான் போகிற மாதிரி இருக்கும், நார்த் ஈஸ்ட் பக்கம் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் டிசிஷன் இருக்கிறது கொஞ்சம் டஃப் தான். பட் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நிறைய அனுபவங்கள் சேரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்கும். என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா இங்கே வந்து ஃபேமிலியோட கொஞ்சம் காசு கம்மியாக இருந்தாலும் கூட, கம்மின்னு கூட இல்லை, ஓகே எங்கேயோ ஒன்று மேனேஜ் பண்ணி அது ஈக்குவல் ஆயிரும். இருந்தாலும் கூட வந்து நம்ம வந்து ஃபேமிலியோட, ஏன்னா சவுத்துக்காரன் வந்து ரொம்ப ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். எது சிறந்தது அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது தமிழ்நாடு போலீஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆப்ஷன். ஸோ பட் இதுக்கு வந்து நீங்கள் தான் முடிவு வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். இவரோட ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் கைஸ், யாரும் ஜிடிக்கு வந்து வராதிங்க ப்ளீஸ், நான் இப்போ பிஎஸ்எஃப்ல வந்து ட்ரைனிங்கில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ இவருடைய என்ன அப்படின்னா, ட்ரைனிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டத்தை வந்து அனுபவிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து பார்டரில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இதுக்கு முன்னாடியும் சரி, இவருடைய காலகட்டத்திலையும் சரி, இவருக்கு அப்புறமும் சரி, பிஎஸ்எஃப்ல வந்து இல்லை இந்த எஸ்எஸ்சியில் வந்து இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, சிஏபிஎஃப்ல இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி எதுனாலும் சரி, அங்கே வந்து தமிழ்நாட்டு சார்ந்த நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாத, மாற்ற முடியாத உண்மை. ஓகே, பட் இவருடைய எதிர்பார்ப்பு வந்து அங்கே வந்து பூர்த்தி அடையாமல் இருக்கலாம். மேபி ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப அதிகமான ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லை வந்து மென்டலாக கொஞ்சம் ப்ரெஷர் மாதிரி ஃபீல் பண்ணலாம். அதாவது லாங்குவேஜ் இல்லாதனால ஐயோ எங்கடா வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை வந்து குடும்பத்தை விட்டுட்டு வந்ததுனால இருக்கலாம், இல்லை வந்து தன்னுடைய காதலியை பிரிஞ்சு வந்ததுனால இருக்கலாம், நண்பர்களை விட்டுட்டு வந்ததுனால இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேரும் பொழுது என்னடா வந்து இங்கே மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ட்ரைனிங் முடிச்சுட்டு 1 or 2 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆயிரும், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடும். அதுக்கப்புறம் நம்மளே நினச்சாலும் கூட வந்து நம்ம நினைப்போம் சரி பரவாயில்ல இன்றைக்கி இந்த வருஷம் போயிடலாம், அடுத்த வருஷம் போயிடலான்னு. பட் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து பணம் தேவையில்லை. இந்த மாதிரி வேலைக்கு யார் முயற்சி பண்ணுவோம்? நம்மளை மாதிரி வறுமையில் இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குங்க, அந்த மாதிரி குடும்பத்தை சார்ந்த நம்மளை மாதிரி இந்த மாதிரி இல்லை உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து இதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து பணம் வந்து நமக்கு வந்து ஒரு மைய நோக்கமாக இருக்கும். ஸோ அந்த வகையில்
போக போக வந்து அது பழகிவிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இவர் இப்போ கொஞ்சம் என்னுடைய பார்க்கும்போது ஒரு விரக்தியில் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. பட் இந்த வேலை வந்து டஃப்பானால் எதுனாலும் டஃப் தான். நீங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு டிரைவராக வந்து ஏதோ ஒரு செலக்ட் ஆகிறீங்க. டிரைவர் வேலை அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? ஸோ தொடர்ச்சியாக வந்து ஒரு நாள் 2 நாள் ஓட்டும் பொழுது என்ன வேணுமா எப்போ வேணுமா நடக்கலாம். ஸோ அதுபோல் தான் இங்கே. பட் முன்னை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்லாம் வந்து நல்ல ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் நம்பலாம். ஓகே, என்னுடைய அனுபவத்தில் எனக்கும் வந்து 12 வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சு. அதோட இதுலேயும் வந்து சொல்கிறேன். ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஃபோன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எந்த வசதியுமே இல்லாமல் போக்குவரத்து வசதி இந்த அளவுக்கு இல்லை. இப்போல்லாம் நினச்ச உடனே வந்து வீட்டுக்கு வரலாம். முன்னாடிலாம் வந்து டெல்லியில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு போகணுன்னா 2.5 நாள் 3 நாள் ஆகும். காஷ்மீர்லேருந்து வரணுன்னா 3 நாள் 3.5 நாள் ஆயிரும். இப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 மணி நேரத்தில் வந்து, ஏன்னா பணம் கொஞ்சம் செலவு, பட் சீக்கிரமாக வந்து சேர்ந்துடலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து சேர்ந்துடலாம். ஃபோர்ஸ்லேயும் கூட முன்னாடி இருந்ததை விட முன்னாடிலாம் நிறைய டஃப் இருந்தது அப்படின்னா, அதை விட இப்போ கொஞ்சம் ஆஃபீஸர்ஸும் சரி கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக ஆகிறாங்க அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாத உண்மை தான். ஸோ அந்த வேலை பார்க்கும்பொழுது என்னுடைய சைட்லேருந்து இந்த வேலை ரொம்ப சிறந்தது. ஏன்னா நம்மளை மாதிரி போராடிட்டு இருக்க பசங்களுக்கு இந்த வேலை நல்லது அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இவரோட கருத்து அவர் சைடு அவர் இடத்துல அவரும் நியாயப்படுத்துறது என்ன வேணுமா சொல்லலாம். பட் என்னுடைய சைட்லேருந்து இந்த SSGD வந்து சூப்பர் ஜாப். சிஆர்பிஎஃப்க்கு வந்து ஒரு ஃபுல் வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் பிஎஸ்எஃப்க்கு வந்து போட்டேன். அதில் கூட ஒரு 2000 பேர்கிட்ட வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்களே வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் இதில் வந்து எந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து சீக்கிரமாக போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன்.